அத்தை, தயவு செஞ்சு நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். நான் கண்டிப்பாக அகிலாவை நல்லபடியாக பார்த்துப்பேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி பார்த்துப்பீங்களோ அதுக்கும் ஒரு படி மேலே அதிகமாகவே நான் பார்த்துப்பேன். ப்ளீஸ் அத்தை, முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. எனக்கும் இந்த கல்யாணம் இப்ப நடக்கிறதுல விருப்பம் இல்ல. அவங்க 2 பேரும் லைஃப்ல நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அதுக்குள்ள அவங்க 2 பேருக்குள்ள வேற பிரச்சனை வராதுன்னு உன்னால உத்தரவாதம் கொடுக்க முடியுமாமா? தங்கச்சி, மகா, உங்க 2 பேரையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதுவரைக்கும் எவ்வளவு விஷயத்துல நீங்க 2 பேரும் விட்டு கொடுத்து போயிருக்கீங்க. இந்த ஒரு தடவை எனக்காக விட்டு கொடுங்க. கதிர் அகிலா கல்யாணத்தை நடத்திடலாமா? செல்வம், நீ என்னப்பா சொல்ற? எனக்கு சம்மதம் தான்ப்பா. அவளை ஏமா பாக்குற? ஏற்கனவே கதிர் வாழ்க்கையில யாரையுமே கேட்காம அவளா ஒரு முடிவெடுத்தா அது தப்பா போச்சு. இப்போ ஒரு அப்பனா கதிர் கல்யாணத்தை பத்தி முடிவெடுக்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்குமா? அதுலயும் நான் கதிருக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் அமைச்சு கொடுக்க போறேன். மீனாட்சி, உன் மௌனத்தை நான் சம்மதமா எடுத்துக்கிறேம்மா. அகிலா, சந்தோஷமா உட்காருமா. ஐயா, மாலை எடுத்து கொடுங்க. இந்தாம்மா, மாலையை நீ போட்டுக்குமா? போட்டுங்க. இந்தா. கனகலக்ஷ்மியே போற்றி, ஓம் கருணாலக்ஷ்மியே போற்றி, ஓம் கமலலக்ஷ்மியே போற்றி, ஓம் கற்பகலக்ஷ்மியே போற்றி, ஓம் கனகலக்ஷ்மியே போற்றி. மங்கல்ய தானம் ஆக போகுது, எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. கெட்டி மேளம். மங்கள வாழ்வு தரும் மகாலட்சுமியே போற்றி, இருவரும் ஒரு மனம் சேர இல்லற வாழ்க்கை இனிக்க மங்கள வாழ்வு அளிக்கும் மகாலட்சுமியே போற்றி, கற்பக வாழ்வு தரும் கற்பகலட்சுமியே போற்றி, சர்வமங்கள சர்வலட்சுமியே போற்றி.